Mizaj, the ultimate destination for men's wedding suits. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அன்னிலேருந்து இன்னி வரையும் பார்த்தோன்னா ஒரு 15% ஆவரேஜாக நிறைய திட்டம் கொடுத்துருக்கு. ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னா ரியல் எஸ்டேட் எல்லா இடத்துலையும் மேலே போயிருக்கா? இல்லை. ரியல் எஸ்டேட் நினைச்சா விற்க முடியாது. அப்படின்னா தட்ஸ் கால்டு லிக்விடிட்டி ரிஸ்க். தங்கம் ஒரே சமயமே ஏறிட்டே போல தங்கம் ஏற்றம் இருக்கு. இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இதில் எல்லாத்துலேயும் அவங்க வந்து ரிஸ்க் பற்றி சொல்லாததுனால இவங்க மட்டும் ரிஸ்க்குன்னு சொல்கிறதுனால நமக்கு அது மேலே ஒரு தயக்கம் இருக்குது. செல்வமகள் திட்டம் வந்து நீங்கள் 18 வயசு வரையும் போட்டுட்டு அது 21 வயசு வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த மணி எடுக்கணும். இப்போ பிபிஎஃப்னா 15 வருஷம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம். அதே சமயத்தில் அதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரீங்க சார், 1 இயர் தான் டைம் ஃப்ரேம், 2 இயர்ஸ் தான் டைம் ஃப்ரேம்னா மார்க்கெட் ரிஸ்க். ஏன்னா 1 இயர் 2 இயர்ஸ் எப்படி நடக்கும் தெரியும். 10 வருஷம் இருக்கீங்கன்னா மார்க்கெட்டில் ரிஸ்க்கே கிடையாது. சேலஞ்ச் வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த ஐபிஓ 1000 ரூபாய்க்கு வந்தது, இன்னைக்கு 1500 ரூபாய். எவ்வளோ குவான்டிட்டி? வெறும் 15 குவான்டிட்டி தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1000 ரூபா வாங்கியிருக்கீங்க, ஒரு வாரம் கழிச்சு 1500 ரூபா. ஒரு வாரத்தில் 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களால் 1500 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. அப்போ என்ன ஆகும்னா, உங்கள்கிட்ட வந்து அந்த 15 ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இருக்கும். வேற நான் வந்து 1000 வாங்கியிருக்கேன், 1500லேருந்து நாளைக்கு 1400 வருது, இன்னொரு 500 வாங்குறேன். இப்படி வந்து நான் ஒரு 10,000 ஷேர் நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு என்ன, வெறும் 15 ஷேருக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் நான் 10,000 ஷேர் வச்சிருக்கேன். என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 1400. நான் 1600 ரூபா ஃபார் 10,000 ஸ்டாக்ஸ். எவ்வளோ பெரிய மணி. சார், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து சேவிங்ஸில் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இப்போது எது ஸ்டாக்குனாலே அவங்க வந்து ஒரு பக்கம் சூதாட்டன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மத்தியில் சேவிங்ஸ் வந்து டிஜிட்டலாக பாண்டுக்குள்ளே போகிறதோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஒரு தயக்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கீமை நிறைய நம்புவாங்க. எந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் சார்? இப்போது செல்வமகள் திட்டம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் எதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஒரு பர்சன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆல்வேஸ் ப்ரிஃபர் கேரண்டி, செக்யூரிட்டி. இது ஒரு செட்டு. இன்னொருத்தங்க வந்து பார்த்தோன்னா, நான் போட்ட ஒன்று அந்த மணி வந்து டபுள் ஆகணும். போட்ட ஒன்று சென்ஸ் 1 இயர் 2 இயர்ஸ் போட்டோம்னா உடனே ஆகாது. ஸோ இந்த 2 தான் அவங்களுடைய இது. ஒன்றா தே வில் பி வெரி வெரி ப்ரொடெக்டிவ். இதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அல்லது போட்டால் டபுள் ஆகும். ஸோ இந்த 2க்கு நடுவில் தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 93லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறைய எல்லா கம்பெனியும் ப்ரைவேட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 93லேருந்து நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலே வந்து 30 வருஷத்துக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அன்னிலேருந்து இன்னி வரையும் பார்த்தோன்னா ஒரு 15% ஆவரேஜாக நிறைய திட்டம் கொடுத்துருக்கு. அதில் என்ன எல்லாரும் சார் நீங்கள் 15% சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து அதில் என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் தி ஆஃபர் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். எல்லாம் ஓகே சார், இந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் மட்டும்தான் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கை புரிஞ்சுக்கணும். ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு என்ன, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு 4-5 இயர்ஸாக டிவியில் நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, டிவி சீரியலாக இருக்கட்டும் ஆர் சினிமாவாக இருக்கட்டும், யாராவது ஸ்மோக் பண்ணால், யாராவது ட்ரிங்க் பண்ணால் ஒரு வார்னிங் வருது. இப்போ இது வந்து பார்த்தோன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? இல்லை, முன்னாடிலாம் கிடையாது. இங்கே போட மாட்டாங்க, இதில் போட மாட்டாங்க. ஓகே, சினிமாவில் எங்கேயுமே போட்டதே கிடையாது. நீங்கள் பாருங்க, அதான் இன்னும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கிறது ஒரு 5 இயர்ஸாக தான் இருக்குது. அதாவது அது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வருது. அதர்வைஸ் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே எதுவுமே வரவே வராது. ஆர் நீங்கள் பழைய சினிமாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூடியூப்பில் எத்தனையோ சினிமா இருக்குது, அதில் பாருங்கள் சிகரெட் குடிக்கிறதோ இது பண்ணுறதோ அதெல்லாம் அது வரவே கார்டு வராது அப்படின்னா அதெல்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் அண்ணி அடிக்கிறதுக்கு தப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? அதான் குடிக்கிறவன் அதை இன்றைக்காவது கொல்லப்பட்டிருக்கானே, ஸ்மோக் பண்ணுறவன் அதை பற்றி கொல்லப்பட்டிருக்கானே, அட்டையே மோசமாக இருக்கும் போட்டிருக்காங்க இதில். இன்ஃபேக்ட் நம்ம அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்றைக்கி எந்த சினிமா போனாலும் நீங்கள் புகையிலே குட்கா அதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாய்கெல்லாம் இது பண்ணி அதை பார்த்தாலே நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக அருவருப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? அதெல்லாமல் வந்து ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்காரங்க என்ன சொல்லணும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரியல் எஸ்டேட் எல்லா இடத்துலையும் மேலே போயிருக்கா? இல்லை. ஓகேயா? அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் நினச்சா விற்க முடியாது. அப்படின்னா தட்ஸ் கால்டு லிக்விடிட்டி ரிஸ்க்.
அதாவது நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை உடனே காசாக்க முடிஞ்சால் தான் அது பேர் லிக்விடிட்டின்னு பேர். ரியல் எஸ்டேட்டில் அது கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கீங்க, அதோடைய விலை 1 கோடிங்கிறீங்க. சரி 1 கோடியா, போப்பா நாளைக்கு போய் அதை விற்றுட்டு வானா நீங்கள் விற்க முடியாது. அது வந்து ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் நாளைக்கோ 1 வீக்கில் விற்க முடியும். அதர்வைஸ் விற்கவே முடியாது. ஸோ அப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது. அதை தவிர வந்து அதோடைய ப்ரைஸும் ஃப்ளக்சுவேஷன். அது தங்கமும் ஏற்றம் இறக்கம் இருக்குது. தங்கம் ஒரே சமயமே ஏறிட்டே போல் தங்கம் ஏற்றம் இறக்கம் இருக்குது. அப்படின்னா தங்கத்துக்கும் அவங்க வந்து என்ன சொல்லணும், தங்கத்துடைய இதுவும் வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இப்போ என்னென்னா இதில் எல்லாத்துலேயும் அவங்க வந்து ரிஸ்க்கு பற்றி சொல்லாததுனால, இவங்க மட்டும் ரிஸ்க்குன்னு சொல்கிறதுனால நமக்கு அது மேலே ஒரு தயக்கம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோம். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஏதுன்னு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னது வந்துன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். வேறு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் சொல்லுங்கள், லைக் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது உங்களால் ப்ரிஃபர் பண்ண முடியும்? இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து வெரி சிம்பிள் ஐடியாலஜி. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது எவ்வளவு நாளைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இணைஞ்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செல்வமகள் திட்டம் அப்படின்னு சொன்னீங்க. செல்வமகள் திட்டம் வந்து நீங்கள் 18 வயசு வரையும் போட்டுட்டு அது 21 வயசு வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த மணி எடுக்கணும். இப்போ பிபிஎஃப்னா 15 வருஷம். நடுவில் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மணி கொஞ்சம் வித்ட்ரா பண்ணலாம். பட் வந்து என்னென்னா டிப்பிக்கலி அது வந்து 15 இயர்ஸ். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, என்டோமெண்ட் பாலிசினா அது வந்து ஒரு 20 வருஷம். கரெக்டுங்களா? இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம். அதே சமயத்தில் அதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நான் என்ன சொல்ல வரேன்னா, வென்எவர் தெர் இஸ் அ லாங் டேர்ம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ரிஸ்க்கை பற்றி கவலையப்படாதீங்க. ரிஸ்க் ஹேஸ் நோ மீனிங். ரிஸ்க் ஹேஸ் மீனிங் ப்ரொவைடட் இஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஷார்ட் டேர்ம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரீங்க, சார் 1 இயர் தான் என்னுடைய டைம் ஃப்ரேம், 2 இயர்ஸ் தான் டைம் ஃப்ரேம்னா மார்க்கெட் ரிஸ்க். ஏன்னா 1 இயர் 2 இயர்ஸ் எப்படி நடக்கும் தெரியும். 10 வருஷம் இருக்கீங்கன்னா மார்க்கெட்டில் ரிஸ்கே கிடையாது. விச் மீன்ஸ் இல்லை, அதாவது என்னென்னா ரிஸ்க் கிடையாது எப்படின்னு சொல்கிறதுனா, அந்த ஏற்ற இறக்கம் இருந்து அது வந்து 10 வருஷத்தில் அது எல்லாத்தையுமே வந்து இந்த ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணிடும். ரிஸ்க் இல்லைங்க இந்த சென்ஸ் என்னென்னா, நடுவில் ஏறி இறங்கி இருக்கும், 10 வருஷம் ஈவன் அவுட் ஆகிடும். அது வந்து லாங் டேர்மில். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, எதெல்லாம் வந்து லாங் டேர்ம் ஃபண்ட் இருக்கோ அங்கே வந்து 7% 8%ங்கிறதுல இங்கே போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் போகலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வி ஆர் ஸோ மச் அப்சஸ்ட் வித் த வேர்டு கால்டு கேரண்டி. ஓகேங்களா சார், நீங்கள் என்ன வேணாலும் கேரண்டி 7%. ஆனால் நீங்கள் 15% சொல்கிறீங்க. அது வந்து கேரண்டி கிடையாது. அப்படின்னா எனக்கு வேண்டாம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கேரண்டின்னு சொல்லி ஒழிய இதில் வந்து ப்ரெடிக்டபிலிட்டி அதிகம். ஏன்னா கேரண்டிங்கிற ஒன்று வந்து இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டு சென்னையில் வந்து பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நல்ல காலேஜா? ஆமாம். ஓகேங்களா? ஆமாம். அல்லது ஐஐடி மெட்ராஸ் நல்ல காலேஜா? இப்போ அதே சமயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியோ ஐஐடி மெட்ராஸ்லையோ நீங்கள் படித்தா யாராவது உங்களுக்கு கேரண்டி தராங்களா? ஜாப் கேரண்டி கிடையாது. ஈவன் ஐஏஎம்ல கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆனால் ஸ்டில் ஒய் பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் தட் காலேஜ் அப்படின்னதுன்னா அங்கேருந்து வெளியில் வந்தவங்க நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஐடி ஒரு காலத்தில் நல்ல பூமிங்காக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஸ்டில் ஐடி வந்து வில் பி தேர் ஃபார் எவர். நான் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ஐடி. அப்போ வந்து வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஐடியில் ஜாப் கிடைச்சிது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா குவாலிட்டி பீப்புளுக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்கிது. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஐடி படித்தா ஜாப் வரும்னா, இன்றைக்கி ஐடி படிச்சுட்டு சம்பாதிக்கிறவங்க 15,000 ரூபா. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து ஐம் நாட் டீக்ரேடிங் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதுக்கு வந்து படிக்கணுங்கிற குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு 2 வீலர் ஓட்ட தெரியணும், கொஞ்சம் உழைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து தே ஆர் மேக்கிங் மோர் மணி தென் பீப்புள் ஹூ ஆர் இன் த சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 15,000 20,000க்கு நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து பீப்புள் ஆர் மேக்கிங் 40,000-50,000 ருபீஸ் ஈஸிலி. எண்ட் ஆஃப் த டே ஸ்விக்கி ஜொமேட்டோவை பற்றி பார்க்கும்போது அவங்க அதுலேயே தான் தங்கிடுவாங்க, அந்த டெலிவரி பர்சனாகவே. ஆனால் ஐடியில் இருக்கும்போது கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் இல்லை அடுத்தடுத்த கம்பெனிஸ் போகும்போது அவங்க ப்ரொஃபைலும் மாறும், சம்பளம் ஏறிடும்ல சார். ஸோ இல்லை, இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோவை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ டெலிவரி பாய்னு வச்சுங்களேன், டெலிவரி பாய்னா எப்போதுமே டெலிவரி பாயே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அடுத்து சூப்பர்வைசர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஹோட்டலில் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னதுன்னா, நான் ஒன்றா
அந்த பாத்திரத்தை எடுக்கக்கூடிய கிளீனராக இருக்கணும், அல்லது நான் சர்வராக இருக்கணும். இதுதான் ஸ்டார்டிங். ஆனால் நான் வந்து சர்வராக இருக்கிறவன் லைஃப் லாங்காக சர்வராக இருக்கணுங்கிற அவசியம் அடுத்த கட்டம் அவங்க புஷ் பண்ணணும். நான் அதுக்கப்புறமா ஒரு சூப்பர்வைசர், இந்த ஃப்ளோர் மேனேஜர், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே க்ரோத் இருக்குது. அதனால நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னா அங்கேயே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுலேருந்து இன்னும் வரலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இதை வந்து வேற எங்கேயாவது பண்ண முடியுமான்னு அவங்க செக் பண்ணலாம். இப்போது உண்டாய் ஐபிஓ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்படுது. இந்த ஐபிஓன்ற விஷயம் வந்து எவ்வளோ, இது வந்து நிறைய பேர் லாட்டாக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பட் வருதா வரலையான்றது தெரிய மாட்டேது. இது ஒரு பக்கம் ஸ்கேம்லாம் பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் டாக்ஸ் போய்ட்டுருக்கு. உண்டாய் ஐபிஓ பற்றி கேட்குறேன், அதை பற்றியும் இந்த ஐபிஓ பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சார்? சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஓ அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஐபிஓ வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது தான் ஐபிஓங்கிறது. இப்போ ஒரு கம்பெனி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தே ஆர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிகைன் வுட்ஸ் வச்சுங்களேன். பிகைன் வுட்ஸ் வந்து யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் சவுத், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கணும், எப்படி போடணும், எப்படி வியூவர் கொண்டு வரணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் ஒன் பர்டிகுலர் ஸ்டேட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது எனக்கு தெரியுது, இதை வந்து ஐ வாண்ட் டு டூப்ளிகேட் டு எவ்ரி ஸ்டேட் ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். கரெக்டாக? அப்போ அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி ஆளுங்களை எடுத்து உடனே அது வந்து பிக்கப் ஆகுமா? தட் இட் டேக்ஸ் டைம். கரெக்டாக? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து பேங்க்கில் கடன் வாங்கினோன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, நம்ம அதிகமாக பே பண்ணணும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனி சப்போஸ் பிகைன் வுட்ஸ் நாளைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தே ஆர் கோயிங் டு த பப்ளிக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய ஷேர்ஸை தரேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓகேப்பா பிகைன் வுட் வந்து சக்ஸஸ்ஃபுல், ஒரு இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இவங்களுக்கு வந்து தே நோ ஹவு டு தே ஆர் த மார்க்கெட் லீடர், அதனால் எல்லா இடத்துலையும் அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் வந்து உங்கள் கம்பெனி லாட்டை வந்து ஷேரை வாங்குகிறேன். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து ஐபிஓ வந்து வருது. இப்போ ஐபிஓ வரும்போது என்னென்னா, ஜென்ரலாக காமன் மேன் இருக்காங்களே, நீங்களும் நானும் ஒரு கம்பெனியோடைய ஐபிஓ வாங்கணும்னு வச்சுங்களேன். ஐபிஓ வாங்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் 2 lakh rupeesக்கு தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஹுண்டாயோட ஐபிஓ என்ன ப்ரைஸுன்னு எனக்கு தெரியாது, பட் லெட் அஸ் அஸ்யூம் அதோடைய ப்ரைஸ் வந்து 1000 ரூபான்னு வச்சுங்களேன். 1000 ரூபாய் ஒரு ஷேர் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நான் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு தான் நான் வாங்க முடியும். அப்போ என்ன வாங்க முடியும்னா, நான் வந்து 200 ஷேர் தான் வந்து வாங்க முடியும். கரெக்டாக? மேக்ஸிமம் அதாவது மேக்ஸிமம் அவ்வளோ தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஐபிஓ இருக்கு இல்லையா, ஐபிஓவில் என்கிட்ட 2 கோடி இருந்தாலும் நான் வந்து 2 லட்சம் தான். ரீட்டைல் இன்வெஸ்டர், நீங்களும் நானும் என்ன பேர்னா நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்னு பேர். இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 2 லட்சம் தான் வாங்க முடியும். அப்போ வந்து என்னதுன்னா, இந்த 200 தான் வந்து நம்ம வாங்க முடியும். இந்த 200க்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 15 வந்து ஒரு லாட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலேன். அப்போ என்ன ஆகும்னா 13 15 195. அப்போ நான் 200மே வாங்க முடியாது, 13 லாட்டு தான் நான் வாங்க முடியும். குறிப்பிட்ட லாட்டு தான் வாங்க முடியும். அதாவது அந்த 2 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து 1000, ஒரு லாட்டு வந்து 15 அப்படின்னு சொன்னதுன்னா நான் 13 லாட்டு தான் நான் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் ஐபிஓவில். இப்போ இந்த ஐபிஓ நல்ல ஐபிஓவாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ஒரு லாட் கிடைக்கும் அல்லது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நான் அப்ளை பண்ணது வந்து 2 லட்சம் ரூபாய், ஒரு லாட் எவ்வளவு? 15,000 ரூபாய். கரெக்டாக? 15,000 ரூபாய்க்கான ஸ்டாக், அந்த 15 ஸ்டாக் மட்டும்தான் எனக்கு அலாட் ஆகும். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் இந்த பர்டிகுலர் ஐபிஓ ஹிட்டுன்னு வச்சுங்க. அப்போ என்ன, அது ரேட்டு வந்து 1000, ஃபஸ்ட்டு டே லிஸ்டிங்லேயே சில இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா முத நாளே 2000 கூட போகும். இப்போ டாடா ஐபிஓ அப்படி தான் ரீசெண்டாக பேசப்படும். ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ 1000 இருக்கு இல்லையா, 1000 வந்து பார்த்தீங்கன்னா 1500 அல்லது 2000 அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000ங்கிறது 1500 வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா அன்றைக்கி அதை விற்றுட்டு வரலாம். அதை விற்றோன்னா நான் எனக்கு கிடைச்ச ஷேர் எவ்வளவு? 15 ஷேர். 15 ஷேருக்கு 500 ரூபாய். ஸோ 15 75, எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து வெறும் 7500 ரூபாய். நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணது 2 லட்சம், ஓகேங்களா, அந்த மணி திரும்பி வந்துருச்சு. ஆனால் அந்த 2 லட்சத்தை பிளாக் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச தொகை வந்து 7500 ரூபாய். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 3.5%. அது ஒரு பெரிய, அதுவும் ஒரு நாளில் அது ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஓகேங்களா? அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் ஐபிஓ வந்து சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு 13 லாட்டும் கூட கிடச்சிரும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 1000 ரூபாங்கிறது ஃபஸ்ட்டு டே அன்றைக்கே 700 ரூபாய் ஆகிடும்.
அப்போ பாருங்கள், எனக்கு வந்து 300 ரூபா வச்சு கிட்டத்தட்ட 30% லாஸ். ஸோ என்னுடைய 2 லட்சத்தில் 30%னா 60,000 ரூபா அவுட்டு. ஆட்டோமேட்டிக்காக 140 நான் வந்து நிற்பேன். என்னை பொறுத்தவரையும் ஐபிஓ வந்து நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெரி ஃபியூ பீப்புள் மேக் மணி. அந்த மணி வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் மணி கிடையாது. அதனால் பெட்டர் ஐபிஓவை அவாய்ட் பண்ணலாம். அதோடு இல்லாமல் ஐபிஓவில் இன்னொரு பெரிய சேலஞ்ச் வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த ஐபிஓ 1000 ரூபாய்க்கு வந்தது, இன்றைக்கி 1500 ரூபா. கரெக்டாக? எவ்வளோ குவான்டிட்டி? வெறும் 15 குவான்டிட்டி தான். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1000 ரூபா வாங்கியிருக்கீங்க, ஒரு வாரம் கழிச்சு 1500 ரூபா. இப்போ நான் வந்து என்னென்னு வச்சுங்களேன், நான் வந்து அதில் ஐபிஓவே அப்ளை பண்ணலை. நான் வந்து இஃப் ஐ கன்சிடர் இது வந்து நல்ல ஸ்டாக் அப்படின்னு நினச்சேன்னா, நான் 1500 ரூபாய்க்கு நான் 100, 500, 1000 குவான்டிட்டி நான் வாங்குவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் 500 ரூபா இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களால் 1500 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. கரெக்டாக இல்லையா? ஆமாம். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள்கிட்ட வந்து அந்த 15 ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அது நல்லா போனாலும் போகாட்டி நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. பிகாஸ் அந்த ப்ரைஸை விட அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வேற நான் வந்து 1000 வாங்கியிருக்கேன், 1500லேருந்து நாளைக்கு 1400 வருது, இன்னொரு 500 வாங்குகிறேன். இப்படி வந்து நான் ஒரு 10,000 ஷேர் நான் சேர்த்துட்டேன். நாளைக்கு இது 1000 வந்து 3000 ஆகுதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு என்ன, வெறும் 15 ஷேருக்கு 2000 ரூபா கிடைக்கும். கரெக்டாக? இப்போ உங்களுக்கு மொத்தமாகவே 30,000 தான் லாபம். கரெக்டாக? ஆனால் நான் 10,000 ஷேர் வச்சுருக்கேன். என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 1400. நான் 1600 ரூபா ஃபார் 10,000 ஸ்டாக்ஸ். எவ்வளோ பெரிய மணி. ஸோ அதனால் ஐபிஓவை பொறுத்த வரையும் குட் கம்பெனியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூ கீப் பையிங். இது ஃபஸ்ட்டு இதில் வந்த உடனே விற்காதீங்க. ஏன்னா ஒரு கம்பெனி அப்போ தான் லிஸ்ட் ஆகுது. அதுக்கு வந்து எத்தனையோ வருஷ கணக்கில் அது இருக்க போகுது. ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதை விட்டுட்டு நீங்கள் நாளைக்கே நீங்கள் அதை விற்றுட்டு வந்தீங்கன்னா அதில் என்ன, யூ ஆர் மேக்கிங் ஒன்லி லிட்டில் மணி. அது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ ஹுண்டாய் ஐபிஓ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அதாவது ஹுண்டாய் ஐபிஓவை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா there is a bad news about ஹுண்டாய். அதனால் ஹுண்டாய் ஐபிஓ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஐ எம் நாட் அ பர்சன் டு இது. பட் யார் பார்க்குறவங்க வந்து அவங்க வந்து தே ஹேவ் டு டூ த அனாலிசிஸ் அண்ட் டூ இட். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ அது எல்லாமே இப்போ அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. ஓகே, உல்ட்டாவே. ஆமாம். இப்போ அதே மாதிரி தான் ஓலா எலக்ட்ரிக் வந்தது, அதுவும் ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க. அது வந்து நெகட்டிவில் போயிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஆர் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கட்டும், அது வந்து லிஸ்டிங் ப்ரைஸை விட கீழே வந்தது. ஆனால் இப்போ அது பயங்கரமாக மேலே வந்துடுச்சு. அதனால தெர் ஆர் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் வந்து விச் இன்ஃப்ளூயன்சஸ் ஸ்டாக் ப்ரைஸ். அதனால் பார்க்குறவங்க வந்து அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும். திஸ் இஸ் நாட் த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். Mizaj, the ultimate destination for men's wedding suits. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.